டைம் டிலே. நீங்கள் ஒரு ஆர்டரை ப்ளேஸ் பண்ண பின்னாடி அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகணும், எக்ஸிக்யூட் ஆகிட்டு திரும்பி வரணும் எக்ஸ்சேஞ்சில் இருந்து. அதுக்கு வந்து எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்றது தான் வந்து லேட்டன்சி டைம் டிலேன்றது. நீங்கள் ரீட்டைல் ப்ராட்பேண்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா, அதுக்கு வீட்டில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ டைம் டிலே ஆகும் அப்படின்னா 10 to 100 மில்லி செகண்ட் ஆகும். அதுவே வந்து ஃபைபர் லீஸ்டு லைனாக இருந்ததுன்னா, ஒரு மீடியம் சைஸ் கம்பெனி யூஸ் பண்ணுற லைனு, அதில் வந்துட்டு 1 to 10 மில்லி செகண்டில் டைம் டிலே ஆகும். அடுத்தது கோலொகேட்டட் சர்வரே வந்து எக்ஸ்சேஞ்சில் இருக்கும். இது பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து பண்ணுறது. அது வந்து 1 மில்லி செகண்டுக்கு உள்ளேயே வந்து அந்த எக்ஸிக்யூஷன் முடிஞ்சிடும். இருக்கிறதுலே வந்து கம்மியான இதுன்னு சொல்லலாம். ஆனால் அதோட கம்மியானது மைக்ரோவேவ் டிரான்ஸ்மிஷன் HFT. இது வந்து 0.1 to 0.5 மில்லி செகண்டுக்குள்ளேயே அந்த ஆர்டர் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிடும். இதை வந்து பெரிய நிறுவனங்கள் FII, DAI போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள், ஹெட்ஜ் ஃபண்டர்ஸ், மார்க்கெட் மேக்கர்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறது வந்துட்டு இந்த மைக்ரோவேவ் HFTயோ கோலொகேட்டட் சர்வரையும் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இது எதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னாச்சுன்னா, இம்பல்ஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகிறப்ப, சடனாக வந்து ப்ரைஸ் ரைஸ் ஆகிறப்ப நம்ம வந்து நார்மல் ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க பேனிக் ஆகி உடனே போயிட்டு ப்ரைஸ் ஏறுதுன்னு சொல்லிட்டு ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணி என்டர் ஆகுவாங்க. என்டர் ஆன உடனே அது என்ன ஆகும்னா சடனாக வந்து கீழே இறங்கிடும். அப்போ என்ன அப்படின்னாச்சுன்னா, நம்ம பண்ணுற ஸ்கேல்பிங் வந்து ஏறுறப்ப வாங்குகிறோம், இறங்குறப்ப விற்கிறோம். ஆனால் காமா ஸ்கேல்பிங் வந்து அது ஏறி உச்சத்தை அடைகிறப்ப தான் அவங்க விற்பாங்க ஹையஸ்ட் இதில், லோயஸ்ட் இதில் வந்து அவங்க வாங்குவாங்க. ஸோ இவங்க அதை அப்படியே நம்ம பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறதால தான் எப்போதுமே இம்பல்ஸ் கேண்டினுடைய டாப்பில் போய்ட்டு நீங்கள் வாங்கக்கூடாது. இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்.